இன்றைக்கி வந்து மாங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி வச்சு ஒரு ஊறுகாய் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஒட்டு மாங்காய் ஒன்று எடுத்துக்குவோம், இஞ்சி கொஞ்சம் வச்சுக்குவோம், பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக அடிக்க முடியாதுன்ட்டு நிறையா அடித்து வைக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு வெந்தயம் நல்லா செவக்க வறுத்துக்கணும், நல்ல மணம் வர்ற வரையும். அது மாதிரி கடுகு 2 ஸ்பூனு போட்டு நல்ல பொரிய போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு அரைக்கணும். இது நான் வந்து அவ்வளவு ஆகாது இந்த ஊறுகாய்க்கு, நான் ரொம்ப அடிக்க முடியாதுங்கிறதுக்காண்டி அதில் அடித்து வச்சுருக்கேன் நான். இப்போ இது வந்து இந்த ஒரு ஒட்டு மாங்காயை தோல் சீவிடணும். சீவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பச்சை மிளகாயை இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டு, இஞ்சியையும் முத்தல் இல்லாமல் இருந்தால், பிஞ்சாக இருந்தால் இஞ்சி நல்லது. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிங்க. இப்போ கடுகு போட்டுக்கிட்டு, கடுகு பொரிஞ்சோனையும் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இந்த பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சியும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இருக்குல்ல, இதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு வந்து கல்லுப்பு தேவையான கல்லுப்பு போட்டுங்க. போட்டுக்கிட்டு இது முழுந்துற அளவுக்கு தண்ணி வைங்க. அப்போ நல்லா வேகட்டும். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த மாங்காயோட இதெல்லாம் ஒன்றா சேரணும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டால் போதும், ஏன்னா பச்சை மிளகாயில் காரம் இருக்குல்ல. இப்போ இதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கிட்டு, இந்த வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் கடுகு தூள் இருக்குல்ல, அது ஒரு 1½ ஸ்பூன் போட்டுங்க. இந்த மாங்காய்லாம் வெந்து எங்கன இருக்குன்னே தெரியாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிட்டு ஒரு பாட்டிலில் வச்சுக்க வேண்டியதான். சூப்பரான ஊறுகாய் ரெடி.